சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே நீங்க எப்படி நம்மளை சுத்தி இவ்வளவு தப்பு நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையில கன்னிராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. இது வந்து டிசம்பர் மாசத்துல இருந்து இருந்திருக்கும். 2024 டிசம்பர்ல செவ்வாய் வக்ரகதி அடைஞ்சார். இப்ப மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப சோதிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஊரே நம்மளை பார்த்து 4 பேர் சொல்லியிருப்பாங்க, இவனதான் ஒத்துமையாக இருக்கானோ அண்ணன் தம்பி அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்தீங்க. எவங்கன்னு பட்டுச்சோ எப்படி பட்டுச்சோ தெரில, சகோதரர்களுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தம். நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம், ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கோம், அவங்கவுங்க வீட்டில் பொம்பளைகளால் தான் சண்டையே வருது அப்படிங்கிற மாதிரி ஆம்பளைங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இதே பொம்பளைங்களை போய் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்கும். எது எப்படியோ ஊரு கண்ணு போட்டுச்சோ யாரு கண்ணு போட்டுச்சோ, சகோதர உறவுகளுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னே தெரியாமல் வந்துருச்சு. சில நேரத்தில் வாக்குவாதமாக கூட போயிடுச்சு அப்படின்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு முன்னோர்களோட சொத்தை பங்கீடு செய்யணும். இது ஏற்கனவே இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, இப்போ போய் பாகப்பிரிவினை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இதால் வேற சண்டை வர்றதா, ஏன் போ அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலைமையில விட்டுட்டு போயிருப்பீங்க. அதுமாரி வண்டி வாகனங்கள், ஒரு வண்டியை ஒன்று வச்சிருக்கேன், தூக்கி குப்பையில் போட்டுட்டு நடந்து கூட போகலான்னு இருக்கேன், எங்கே போனாலும் இதை நம்பி போக முடியல, போகிற இடத்தெல்லாம் செலவு வைக்குது, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, அங்கங்கே நின்று போகுது, 1000 2000 செலவு வைக்குது. ஒரு கார் ஒன்று வச்சுருக்கேன், பேசாமல் வாடகை கார்லேயே போகலாம் போல், எங்கேயாவது போனோம்னா 5000 10,000 செலவு வச்சிருது. இந்த மாதிரி பலவிதமான வாட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் நல்ல விளைச்சல் இல்லை, நிலபுலம் சம்மந்தப்பட்ட தொழில் படுத்து கிடக்கு, பிளாட்டு போட்டால் விற்க முடியல, பூர்வீக சொத்தை ஒன்று விற்கலான்னு பல மாதமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நடக்கவே இல்லை, எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் கடைசி நேரத்தில் கை நழுவி போயிடுது. இப்படி தான் நிலை அப்படிங்கிறது இருந்தது. இப்போ உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எங்கே அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தில், அதாவது மிதுன ராசியில் அவர் பலமடைகிறார். அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். தொழில் ஸ்தானம், குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே, நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இதுக்கு மேலே ரொம்ப தடபுடலாக நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சு முடியலன்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ பிரிச்சுக்கலாம். யாரோ சொந்த பந்தத்தை ஊரில் 4 பெரிய மனுஷனுங்களை வச்சுக்கிட்டு, இந்தாப்பா இந்த பாகம் உனக்கு இந்த பாகம் உனக்குன்னு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள சொத்தை பிரித்து அவங்கவுங்க பேரில் எழுதிக்கலாம். ஏற்கனவே அண்ணன் தம்பிகளுக்குள்ள சின்ன சின்ன மன பிரச்சனை சங்கடங்கள் இருந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் பாகம் பிரிக்கிறதான்னு யோசிச்சிங்கல்ல, இந்த பாகம் பிரிக்கிறதால எல்லாரும் ஒன்று கூடிப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நமக்குள்ள அளவு இருந்தா உனக்கு நீ வச்சுக்கிறத வச்சுக்க அப்படின்னு சகலமாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி 5 6 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து 4 பேர் மெச்சக்கூடிய அளவுக்கு பிரிச்சுப்பீங்க. அப்போ தான் ஊருக்கு தெரியும், பரவாயில்ல இவனு ஏதோ பிரிச்சுக்கிட்டானோன்னு நினச்சேன், இன்னும் ஒத்துமையாக தாண்டா இருக்கானோ அப்படிங்கிற அளவுக்கு ஊருக்கு உங்களோட ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் நஷ்டம் ஏதாவது அடைஞ்சிருந்தால் அதை இப்போ சரி கட்டிவிடலாம். ஒரு தொழில் ஒன்று செஞ்சேன், அதில் ஒரு 2 லட்சம் காலியாகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, இப்போ மேலே அதிலே ஒரு முதலீடை போட்டு அதே தொழிலில் திரும்ப சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வருது. அதாவது எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. எந்த தொழிலில் நீங்கள் நஷ்டத்தை சந்திச்சிங்களோ அந்த அனுபவத்திலேருந்து பாடத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே தொழிலில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. 4 பேர் நினச்சிருப்பாங்க, இவெல்லாம் அந்த கடையை வச்சுட்டு எங்கே புழைய போகிறான் அப்படின்னு. அதுக்கு தக்கன கடையை மூடியாச்சு, கடையில் நட்டமாகி போச்சு. கவலைப்படாதீங்க, விடுங்க. இதுக்கு மேலே அதே கடையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் கோல வச்சலாம். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம். இப்போ தொழில்ஸ்தானத்தில் உங்களுக்கு வலுவாக அவர் முன்னேறார். அப்படிங்கும்போது நெருப்பு சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது நீங்கள் செய்யலாம். என்ன நெருப்பு சார்ந்த தொழில்? ஒரு அடுப்பு வச்சுருக்கேன், ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல் கடை, மாதிரி நெருப்பு சார்ந்த தொழில்கள், ஒரு வெல்டிங் கடை வச்சுருக்கேன், அது இரும்புலேயும் வந்துடுது நெருப்புலேயும் வந்துடுது, ஒரு மெக்கானிக் கடை வச்சுருக்கேன். இது மாதிரியான இடங்களில் பெரிய அளவில் நீங்கள் சாதிக்கலாம். தாராளமாக முதல் போட்டு மறுபடியும் இறங்குங்க. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது
பரிபூர்ணமாக இருக்குது. அதில் எந்த மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. அது மாதிரி இடம் என்னைக்கோ வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, அது எங்கே கிடக்குன்னு கூட தெரியல, மறந்து போயிட்டேன் அப்படிங்கிற நிலமையில இருந்த இடம் இன்னைக்கு பல மடங்கு விலை உயர்ந்து விற்கும். நம்மளை தேடியே வருவாங்க, எப்பா பிளாட் ஒன்று இருக்கே, அது ஒரு 20 லட்ச ரூபா போகுது, கொடுக்கலாமா அப்படின்னு. என்னது 20 லட்சமா? நான் வாங்கி போட்டதே 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு தான் வாங்கி போட்டேன். ஏதோ இப்போ ஒரு 7-8 ரூபா வந்திருக்கும்னு பார்த்தா என்ன 20 ரூபாய்க்கு கேட்குறீங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதனால டக்குன்னு அதை கொடுத்துடணும்னு அவசியம் கிடையாது. அதோட நிலை போல நம்ம உண்மையிலேயே விசாரிச்சு 4 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சா அது 20 இல்லை 25 போகும். அந்த வழிக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இது மாதிரி பெற்றோர் வழி பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுமூகமாக முடியும். அப்பா அம்மாவுக்குள்ளே இருந்த பிரச்சனை, கடந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம், பிடிக்காத திருமணம் பண்ணியிருக்கலாம், மாட்டு சாதியில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இதனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிருக்கோம். இது எல்லாமே அதன் பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் அப்படிங்கிறது வாங்குவீங்க. எப்பாடா இதை எப்பாடா விட்டேறியணும்னு நினச்சேன், இதை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வண்டி வாங்குவோம் அப்படின்னு பழைய வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. அதுமாரி பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்புகள் வரும் வேலைக்கு. பெரிய நிறுவனம், நீங்கள் இங்கே வேலை செய்கிறத ஒரு கௌரவமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் இப்போ ஒரு பெரிய விஐபி அப்படின்னு நினச்ச ஆட்கள்லாம் உங்ககிட்ட சகஜமாக பழகக்கூடிய அளவுக்கு உங்களோட அன்றாட வாய்ப்புகள் வேலைகள் அப்படிங்கிறது அமையும். அதுமாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு ஒரு கான்ட்ராக்டு கமிஷனு இந்த மாதிரி ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு ரோடு போடுறேன், ஒரு சின்ன காம்பவுண்ட் வேலை கிடைச்சிது, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ராக்ட் வேலை மூலயமா அரசியலை வச்சும் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். நிலபுலம் வீடு வீடுன்னு வாங்கி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.